You are watching Chalkpiece Academy HD. TET exam கல்வி உளவியல் பாடத்திலிருந்து உங்களுக்காக மாடல் 12 பார்ட் 12 வாழ்த்துகளுடன். கல்வி உளவியல் பாடத்திலிருந்து ஏற்கனவே 420 வினாவிடைகள் பல பாட்டுகளாக, அதாவது 1 முதல் 11 பாட்டுகள் வெளிவந்துள்ளன. இது அதனுடைய தொடர்ச்சி தான். நீங்கள் அந்த பாட்டுகளை இன்னும் பார்க்கலனா அந்த பாட்டுகளையும் பார்த்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியான இந்த பாட்டை தொடர்ந்து பாருங்கள். இது 421வது கேள்வி. மொழியறிவை அடிப்படையாக கொண்ட சோதனை. மொழியறிவை அடிப்படையாக கொண்ட சோதனை. இதனுடைய விடை பி, சொற்சோதனை. விடை பி, சொற்சோதனை. அடுத்து 422வது கேள்வி. பேப்பர் பென்சில் சோதனை எனப்படுவது. பேப்பர் பென்சில் சோதனை எனப்படுவது. இதனுடைய விடை ஏ, சொற்சோதனை. இதனுடைய விடை ஏ, சொற்சோதனை. 423வது கேள்வி. கில்ஃபோர்டின் கட்டமைப்பில் செயல்கூறுகளில் உள்ளவை. கில்ஃபோர்டின் கட்டமைப்பில் செயல்கூறுகளில் உள்ளவை. இதனுடைய விடை டி, அனைத்தும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சொற்பொருள், தொடர்புகள், அனுமானங்கள், இதில் எதுவுமே இல்லைன்றதான் இதனுடைய விடை. அடுத்து 424வது கேள்வி. கில்ஃபோர்டின் கட்டமைப்பில் விளைவுகள் கூறுகளில் உள்ளவை. கில்ஃபோர்டின் கட்டமைப்பில் விளைவுகள் கூறுகளில் உள்ளவை. இதனுடைய விடை டி, அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அலகுகள், தொடர்புகள், ஒருங்கமைப்புகள், இவை அனைத்தும் கில்ஃபோர்டின் கட்டமைப்பின் விளைவுகள் கூறுகளில் உள்ளவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 425வது கேள்வி. கில்ஃபோர்டின் கட்டமைப்பில் பொருள் கூறுகளில் இடம் பெறாதது எது? கில்ஃபோர்டின் கட்டமைப்பில் பொருள் கூறுகளில் இடம் பெறாதது எது? இதனுடைய விடை சி, தொடர்புகள். இதனுடைய விடை சி, தொடர்புகள். அடுத்து 426வது கேள்வி. முன்னேறும் உருவத் தொடர் சோதனையை உருவாக்கியவர். முன்னேறும் உருவத் தொடர் சோதனையை உருவாக்கியவர். இதனுடைய விடை ஏ, நாக்ஸ். இதனுடைய விடை ஏ, நாக்ஸ். 427வது கேள்வி. 15 வயதில் நுண்ணறிவு வளர்ச்சி முடிவடைகிறது என்றவர். 15 வயதில் நுண்ணறிவு வளர்ச்சி முடிவடைகிறது என்றவர். இதனுடைய விடை ஏ, ஃபீனே. இதனுடைய விடை ஏ, ஃபீனே. அடுத்து 428வது கேள்வி. 16 வயதில் நுண்ணறிவு வளர்ச்சி முடிவடைகிறது என்றவர். 16 வயதில் நுண்ணறிவு வளர்ச்சி முடிவடைகிறது என்றவர். இதனுடைய விடை டி, டாரன்ஸ். இதனுடைய விடை டி, டாரன்ஸ். 429வது கேள்வி. மூவகை நுண்ணறிவு பற்றி கூறியவர். மூவகை நுண்ணறிவு பற்றி கூறியவர். இதனுடைய விடை ஏ, தார்ண்டைக். விடை ஏ, தார்ண்டைக். அடுத்து 430வது கேள்வி. குடிமக்களை கட்டுப்படுத்தும் அரசனைப் போல பல திறம்பட்ட செயல்களை பின்னின்று இயக்கும் ஒரே பொதுத்திறன் நுண்ணறிவாகும் என்பது. குடிமக்களை கட்டுப்படுத்தும் அரசனைப் போல பல திறம்பட்ட செயல்களை பின்னின்று இயக்கும் ஒரே பொதுத்திறன் நுண்ணறிவாகும் என்பது. இதனுடைய விடை டி, ஒற்றை காரணி கோட்பாடு. இதனுடைய விடை டி, ஒற்றை காரணி கோட்பாடு. அடுத்து 431வது கேள்வி. இவர்களின் நுண்ணறிவு ஈவினை பொறுத்துக. இவர்களின் நுண்ணறிவு ஈவினை பொறுத்துகன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு பக்கம் பர்சன், அதாவது இவர்களுடைய நுண்ணறிவை பற்றி கண்டுபிடிப்பதற்காக யார் யாருன்றதை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர்களுடைய நுண்ணறிவை கொடுத்துருக்குறாங்க, அதை பொருத்தணும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கரு இரட்டையர், அதுக்கு நேரம் இந்த பக்கம் ப்ளஸ் 0.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இரு கரு இரட்டையர் ப்ளஸ் 0.5ன்னு கொடுத்துருக்குறாங்க. சகோதரர்கள்
அதனுடையது ப்ளஸ் 0.6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுவிட்ட சகோதரர்கள் அப்படின்றது ப்ளஸ் 0.9 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த நுண்ணறிவு ஈவினை பொருத்தணும் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய சரியான விடை பி. அ ஆ இ ஈ அப்படின்றது, அதாவது அ அப்படின்றது அதுக்கு நேரம் இருக்கிற ஒவ்வொரு ஆன்சரும் சரியான விடை தான். அதாவது ஒரு கரு இரட்டையர் ப்ளஸ் 0.25, இரு கரு இரட்டையர் ப்ளஸ் 0.5, சகோதரர்கள் ப்ளஸ் 0.6, ஒன்றுவிட்ட சகோதரர்கள் ப்ளஸ் 0.9, இவைகள் யாவும் மிகச்சரியான விடையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது அவர்களுடைய நுண்ணறிவு ஈவை பொருத்தியாச்சு. 432வது கேள்வி பார்க்குறோம். இரத்த தொடர்பு அதிகமாக நுண்ணறிவின் அளவிலும் ஒற்றுமை என்னவாகும்? இரத்த தொடர்பு அதிகமாக நுண்ணறிவின் அளவிலும் ஒற்றுமை என்னவாகும்? இதனுடைய விடை சி. அதிகரிக்கும். அதாவது நுண்ணறிவு ஈவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த தொடர்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நுண்ணறிவின் ஈவும் அதிகமாக இருக்கும்ன்றது தான் இதனுடைய மிக பெரிய உண்மை. அடுத்து பார்த்திங்கன்னா 433வது கேள்வி. CAVD என்ற நுண்ணறிவு சோதனை அடுக்கின் விரிவாக்கம். CAVD என்ற நுண்ணறிவு சோதனை அடுக்கின் விரிவாக்கம். இதனுடைய விடை டி. கம்ப்ளீஷன், அரித்மெட்டிக், vocabulary, directions. விடை டி. கம்ப்ளீஷன், அரித்மெட்டிக், vocabulary, directions. இதுதான் CAVDயினுடைய விரிவாக்கமாகும். 434வது கேள்வி. மந்த புத்தியுள்ளோரின் நுண்ணறிவு வளர்ச்சி எந்த வயதில் நின்று போகக்கூடும்? மந்த புத்தியுள்ளோரின் நுண்ணறிவு வளர்ச்சி எந்த வயதில் நின்று போகக்கூடும்? என்னுடைய விடை ஏ. 10 முதல் 12 வயது. என்னுடைய விடை ஏ. 10 முதல் 12 வயது. அடுத்து 435வது கேள்வி. நுண்ணறிவின் வகைகளாக தாண்டை கூறுவன. நுண்ணறிவின் வகைகளாக தாண்டை கூறுவன. இதனுடைய விடை டி. அனைத்தும் அப்படின்றதான். அதாவது சமூக நுண்ணறிவு, கருத்தியல் நுண்ணறிவு, பொறியியல் நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவுகள் தாண்டை கூறும் வகைகளாகும். 436வது கேள்வி. நுண்ணறிவாளனுடைய பண்புகளில் முக்கியமானது. நுண்ணறிவாளனுடைய பண்புகளில் முக்கியமானது. இதனுடைய விடை டி. அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது மேற்கண்ட மூன்றுமே நுண்ணறிவாளனுடைய பண்புகளாகும் அப்படின்றதான் உண்மை. அதாவது விரைவான கற்றல், பிரச்சனைகளை சமாளித்தல், இலக்குகளை அடைய தகுந்த முயற்சி எடுத்தல். விரைவான கற்றல் இருக்கும், பிரச்சனைகளை சமாளித்தல் இருக்கும், இலக்குகளை அடைய தகுந்த முயற்சி எடுத்தல் இருக்கும். இது எல்லாமே நுண்ணறிவாளனுடைய பண்புகளாகும். அடுத்து 437வது கேள்வி. மூடர்களின் நுண்ணறிவு எத்தனை இருக்கும்? 437வது கேள்வி பார்த்தீங்கன்னா மூடர்களின் நுண்ணறிவு. அதனுடைய விடை பி. 25 முதல் 49 வரை. விடை பி. 25 முதல் 49 வரை. அடுத்து 438வது கேள்வி. வெக்ஸ்லரின் செயற்சோதனையில் அடங்காதது எது? வெக்ஸ்லரின் செயற்சோதனையில் அடங்காதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய விடை ஏ. எண்கள் வீச்சு. விடை ஏ. எண்கள் வீச்சு. மற்ற 3 அவருடைய செயற்சோதனையில் இருக்கும். அதாவது படங்களை வரிசைப்படுத்துதல் இருக்கும், பட நிரப்பு இருக்கும், எண்குறி அல்லது பதிலீடு அப்படின்றது அவருடைய இதில் இருக்கும். ஆனால் எண்கள் வீச்சு அப்படின்றது அவருடைய செயற்சோதனையில் அடங்காது. 439வது கேள்வி பார்க்குறோம். ஆக்கச் சிந்தனையின் படிநிலைகளை வரிசைப்படுத்துக. ஆக்கச் சிந்தனையின் படிநிலைகளை வரிசைப்படுத்துக அப்படின்ற இதனுடைய விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. அது சரிபார்த்தல் அப்படின்றது. ஆக்கச் சிந்தனையின் படிநிலைகள் வரிசைப்படுத்துக அப்படின்றது விடை சி. சரிபார்த்தல் அப்படின்றது தான் இதனுடைய விடை. 440வது கேள்வி. வெஸ்லர் நுண்ணறிவு அளவுகோல் வெளியிடப்பட்ட ஆண்டு.
வெஸ்லர் நுண்ணறிவு அளவுகோல் வெளியிடப்பட்ட ஆண்டு? இதனுடைய விடை சி 1944 ஆண்டு. இதனுடைய விடை சி 1944 ஆண்டு. அடுத்து 441வது கேள்வி. மனித குலத்தில் திறன், கற்பனை மற்றும் ஊக்கம் மிக்க மக்களை தேர்ந்தெடுத்தால் அதில் எல்லா இனத்தோரின் பிரதிநிதிகளும் கிட்டத்தட்ட சம அளவிலேயே காணப்படுவர் என்ற கருத்தை 1964 கூறிய மாநாடு நடந்த இடம். மனிதகுலத்தில் திறன், கற்பனை மற்றும் ஊக்கமிக்க மக்களை தேர்ந்தெடுத்தால் அதில் எல்லா இனத்தோரின் பிரதிநிதிகளும் கிட்டத்தட்ட சம அளவிலேயே காணப்படுவர் என்ற கருத்தை 1964 கூறிய மாநாடு நடந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கலிஃபோர்னியா தான் சரியான ஆன்சர். விடை ஏ கலிஃபோர்னியா. 442வது கேள்வி. டாக்டர் ஆ பன்னீர்செல்வம் உருவாக்கிய சோதனை அளவுகோல் எதனை அளக்க உதவுகிறது? டாக்டர் ஆ பன்னீர்செல்வம் உருவாக்கிய சோதனை அளவுகோல் எதனை அளக்க உதவுகிறது? இதனுடைய விடை பி அடைவூக்கம். விடை பி அடைவூக்கம். அடுத்து 443வது கேள்வி. ஊக்குவிக்கும் பொருட்கள் என்பவை எவை? ஊக்குவிக்கும் பொருட்கள் என்பவை எவை? இதனுடைய விடை ஏ பரிசுகள். என்னுடைய விடை ஏ பரிசுகள். 444வது கேள்வி. புற ஊக்கிகளின் மறுபெயர். புற ஊக்கிகளின் மறுபெயர். இதனுடைய விடை டி அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது வலுப்படுத்தும் தூண்டல்கள்னு சொல்லலாம், ஊக்குவிக்கும் பொருட்கள்னு சொல்லலாம், வெளிப்புற ஊக்கிகள்னு சொல்லலாம். இது எல்லாமே புற ஊக்கிகளின் மறுபெயர்கள் தான். அதனால் இதனுடைய விடை டி அனைத்தும் அப்படின்றது. அடுத்து 445வது கேள்வி. குழந்தைகள் விளையாட்டு செயல்களில் ஈடுபடுவது எவ்வகை ஊக்கிகளுக்கு உதாரணம்? குழந்தைகள் விளையாட்டு செயல்களில் ஈடுபடுவது எவ்வகை ஊக்கிகளுக்கு உதாரணம்? இதனுடைய விடை பி அக ஊக்கி. இதனுடைய விடை பி அக ஊக்கி. 446வது கேள்வி. சிறப்பான கற்றலுக்கு உதவும் ஊக்கிகள் எவை? சிறப்பான கற்றலுக்கு உதவும் ஊக்கிகள் எவை? இதனுடைய விடை ஏ அக ஊக்கிகள். இதனுடைய விடை ஏ அக ஊக்கிகள். அடுத்து 447வது கேள்வி. விளையாட்டு, கண்டறிதல், செயல் திட்டங்கள், கைப்பணி மையச் செயல்கள் போன்றன எவ்வகை ஊக்கிகளுக்கு எடுத்துக்காட்டாகும்? விளையாட்டு, கண்டறிதல், செயல் திட்டங்கள், கைப்பணி மையச் செயல்கள் போன்றன எவ்வகை ஊக்கிகளுக்கு எடுத்துக்காட்டாகும்? இதனுடைய விடை சி அக ஊக்கி. இதனுடைய விடை சி அக ஊக்கி. 448வது கேள்வி. குறை கூறுதல், வைதல் ஆகியவற்றை விட பாராட்டுதல் பயன்மிக்கதாகும் என்றவர். குறை கூறுதல், வைதல் ஆகியவற்றை விட பாராட்டுதல் பயன்மிக்கதாகும் என்றவர். இதனுடைய விடை பார்த்தீங்கன்னா 448க்கு டி ஹர்லாக். இதனுடைய விடை டி ஹர்லாக். அடுத்து 449வது கேள்வி. கற்றலை ஊக்குவிக்க தண்டனையை உடன்பாட்டு முறையில் ஆசிரியர்கள் பயன்படுத்துவது சரியா? கற்றலை ஊக்குவிக்க தண்டனையை உடன்பாட்டு முறையில் ஆசிரியர்கள் பயன்படுத்துவது சரியா? இதனுடைய விடை பி தவறானது. இதனுடைய விடை பி தவறானது. அடுத்து 450வது கேள்வி மற்றும் இந்த பாற்றினுடைய இறுதி கேள்வி. புரிந்து கொண்டு ஒன்றை கற்பது மேலும் கற்க ஊக்குவிக்க வல்லது என்றவர். புரிந்து கொண்டு ஒன்றை கற்பது மேலும் கற்க ஊக்குவிக்க வல்லது என்றவர். இதனுடைய விடை டி கான்ட்ரில். இதனுடைய விடை டி கான்ட்ரில். அடுத்து இது மாதிரி ஏகப்பட்ட வினா விடைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இன்னும் 600 வினா விடைகளை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். 450 வினா விடைகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 150 வினா விடைகள் இன்னும் 5 பாட்டாக உங்களுக்கு வர உள்ளன. மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம். உங்கள் ஆசிரிய கனவு நனவாக எங்கள் சாக்பீஸ் அகாடமியின் மனமார்ந்த வாழ்த்துகள்.